நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு அக்னி. அக்னியை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. அக்னியுடைய பிற பெயர்கள் என்னன்னா தீ, நெருப்பு, ஜுவாலை, அனல், கனல், இப்படி நிறைய பேர்கள் இருக்கு. இப்ப அக்னி நட்சத்திரம் நடந்துட்டு இருக்கு. இப்ப அக்னி நட்சத்திரம் எத்தனை நாள் நடக்கிறது? 21 நாள். பரணி நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதத்திலிருந்து ஆரம்பிக்கும். அது ஆரம்பிச்சு பரணி, கார்த்தி இது ரெண்டுமே அக்னி நட்சத்திரங்கள் அதனுடைய அதிதேவர்களாக இருக்கிறது. அதிதேவதைகள், அதாவது பரணி நட்சத்திரத்துக்கு உஷ்ணமும், கார்த்திகை நட்சத்திரத்துக்கு துர்க்கையும் அதிதேவதை. இவை ரெண்டுமே உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி இது முடியக்கூடிய நட்சத்திரம் எதுன்னா சதயம். சதயம் நட்சத்திரம் அதனுடைய அதிதேவதையும் இந்த உஷ்ணமான ஒரு அக்னி. அதனாலதான் அது அக்னியில ஆரம்பிச்சு 3ஆம் பாதத்துல, பரணியினுடைய 3ஆம் பாதத்துல ஆரம்பிச்சு சதயத்துல முடியாது. இது ஒவ்வொரு நாளே ஒரு வருஷத்துல ஒரு நாள் 2 நாள் முன்னாடி பின்னாடி செய்யலாம். இது 21 நாள் ஏன் கணக்காக வச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா? துர்வாச மகரிஷி 100 யாகங்கள் பண்ணினார். அதுல நிறைய ஆகுதிகள் சமுத்துகள் போட்டு நிறைய நெய்யை விட்டு அக்னியை வளர்த்து அக்னி பகவானை எல்லாம் வேண்டும் பொழுது அக்னியினுடைய இந்த நெய்யை குடிச்சதுனால அக்னி மந்தமாயிடுறாரு. அப்போ அக்னியினுடைய ஒரு தேஜஸே குறைஞ்சு போயிடுது. அப்போ தேவர்கள் எல்லாம் முனிவர்கள் எல்லாம் நம்ம கிருஷ்ணன்ட்டையும் சிவபெருமான்ட்டையும் போய் முறையிடுறான். இந்த மாதிரி அக்னியினுடைய இந்த தேஜஸ் குறைஞ்சு போச்சு, ரொம்ப இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றார்? பாண்டவர்கள் காண்டவர் ஒரு வனம் இருக்கு. அந்த வனத்துல 21 நாட்கள் அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் எரிச்சு அக்னியினுடைய தேஜஸை உண்டாக்கணும், அதனுடைய மந்தத்தன்மையை குறைக்கணும். அதே மாதிரி ஒரு நாட்கள் தான் நம்ம அக்னி நட்சத்திரமாக அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அக்னி நட்சத்திர நாட்களை நம்ம என்ன செய்யலாம்? கிருஷ்ணர் என்ன சொல்ற? அவருடைய நாமங்களை, நாராயணனுடைய ஞாபகங்களை, விஷ்ணுனுடைய நாமங்களை ஜபிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற. சிவபெருமானுக்கு என்ன செய்யலாம்னா தாராபிஷேகம், அதாவது ஒரு குண்டலம் வச்சு அதுல தண்ணி விட்டு பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு அபிஷேகம். அதுக்கப்புறம் குளிர்ந்த நீரால் அபிஷேகம், பாலினால் அபிஷேகம், இளநீர்னால் அபிஷேகம், இப்படி செய்ய சொல்றோம். இதான் இந்த 21 நாட்கள் நம்ம அக்னி நட்சத்திரமாக கொண்டாடக்கூடிய விவரமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த அக்னியை பத்தி இன்னும் நிறைய நம்மளுடைய முன்னோர்கள் முன்காலத்துல என்ன பண்ணா, அக்னியைத்தான் சூரியன் அதனுடைய அர்த்தமாக இருக்கின்ற அக்னி, இதைத்தான் முதல்ல நம்ம தெய்வமாக வழிபட்டு வந்தார்கள். அந்த அக்னி 2 வகைப்படும். அது தூலா கனல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தூலா கனல் நம்ம வெளியில தெரியக்கூடிய கனல். இன்னொன்று சூக்ஷ்ம கனல். சூக்ஷ்ம கனல்னா என்ன? நம்மளுடைய உள்ளுக்குள்ளேயே ஒரு கனல் இருக்கிறது அப்படின்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில என்ன சொல்றார்? நான் உன்னுடைய உள்ளுக்குள்ளேயே இருந்து உனக்கு வேண்டிய சக்திகளை தருகின்றேன் என்கிறார். அப்படின்னா அவரே கனலாக இருக்கின்றார் உள்ளுக்குள்ள. சிவன் எப்படி இருக்காரு? சிவன் செம்பொல் ஜோதியான் அப்படின்னு இருக்காரு. அவர் விறகில் தீயிலனா சிவன் இருக்காரு. அதனால சிவபெருமானும் ஒரு சக்தியினுடைய இந்த அக்னியினுடைய ஒரு அம்சமாக கொண்டாடுகிறார். அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் எந்த விதமான செய்கைக்கும் அக்னியை முன்னேற்பாடாக கொண்டார்கள். எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அதற்கு ஒரு ஹோமம் பண்ணணும். ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, 10ஆவது நாள் ஒரு ஹோமம் பண்ணி அந்த ஒரு புண்ணியாக வச்சா 11ஆம் நாள் பண்ணணும். அதே மாதிரி ஹோமத்தினுடைய வளர்க்கணும். அடுத்து அதனுடைய 1 வயசு முடிஞ்ச உடனே அந்த ஒரு ஹோமம் பண்றோம், ஆயுஷ் ஹோமம் சொல்லிட்டு. அதனால என்ன, ஆயுஷ் விருத்தி ஆகிறதுக்காக அந்த மாதிரி ஹோமம் பண்ணிக்கிறோம். இந்த ஹோமத்துல எல்லாம் நம்ம என்ன போடுறோம்? அரசம் குச்சி, ஆலம் குச்சி இவையெல்லாம் போட்டு நெய்யை விட்டு நம்ம ஆகுதியாக அக்னியை வளர்க்கிறோம். அந்த அக்னி மேல போகிறது. அது பார்த்திருக்கா? மேல போகும் பொழுது அது மேல போகும்போது நம்முடைய சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னெல்லாம் நம்ம சொல்றோம்னா, அக்னி பகவானே நீ மேல போய் எங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் அழித்து எங்களுக்கு வேண்டிய நல்லதை கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அந்த அக்னியை நம்ம வளர்க்கிறோம். இது ஒவ்வொரு அந்தணரும் இதை நினைத்துதான் எல்லாம் செய்யறாங்க. அவ அக்னி அந்தணர்கள் செய்கின்ற ஹோமம் எல்லாமே உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நன்மைக்காக தான் செய்கின்றனர். இதனால்தான் ஒவ்வொரு அந்தணரும் அவருடைய பூணல் போடும் பொழுது என்ன, அக்னியை வளர்த்துதான் அவர்களுக்கு பூணல் போடுகின்றாங்க. இந்த பூணல் போட்டு முடிச்சவுடன் ஒரு சமிதாதானம்னு ஒண்ணு பண்ணுவார். சமித்த வச்சு அக்னியை வளர்த்து அதன் மூலமாக கொண்டு செல்கிறார்கள். இந்த சமிதாதானத்தை தினமும் நாம செய்ய வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் விதித்திருக்காங்க. அதாவது யோகி சுத்தானந்த பாரதியார் அப்படின்றவர் திருமூலருடைய திருமந்திரத்தை சொல்லும் பொழுது ஒரு விளக்கத்தை சொல்றார். அவர் அவருக்கு 7 வயசுல பூணல் போட்டாராம். பூணல் போட்டுட்டு அவர் 22 வயசு வரைக்கும் தினமும் 3 கால சந்தியாவந்தனம் 2 கால சமிதாதானம் பண்ணினார்.
இந்த புகையை வளர்த்தார். அந்த புகையை வளர்க்கும் பொழுது வீட்டுக்குள்ள இருக்கிற துர்தேவதைகள் எல்லாம் அவை அழிக்கின்றன. நம்மளுடைய உடம்புக்கு வேண்டிய தேஜஸை கொடுக்கின்றது. மேலும் நம்மளுடைய அறிவுத்திறனை வளர்க்கின்றது. நமக்கு ஒழுக்கத்தை கொடுக்கின்றது அப்படின்ற அவர் 22 வயசு வரைக்கும் அதை நன்னாக பண்ணிருந்ததுனால அவருக்கு அவ்வளவு சக்தி வந்துதான். அதை அவர் உணர்ந்து நமக்கு சொல்லும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அவருடைய வாழ்க்கையில. அவர் அதனாலதான் என்ன சொல்ல, நீங்க இப்ப இருக்கிற இளைஞர்கள் அந்தணர்கள் எல்லாரும் சிறு வயதிலிருந்தே இந்த சமிதாதானத்தை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த சமிதாதானத்தை முடிஞ்சு சரி 22 வயசுக்கு அப்புறம் என்ன செய்யறது அப்படின்னு 22 வயதுக்கு அப்புறம் அவர்களுடைய திருமண வயது வருது. 22 ஒருத்தருக்கு 23 அந்த மாதிரி எல்லாம் வரும். அந்த திருமண வயது வந்த உடனே திருமணம் ஆனவுடன் திருமணம் முடித்தவுடன் என்ன செய்வாங்க, காலையில ஒரு ஹோமம் நடக்கும். எல்லாம் இது கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் மாலையில இன்னொரு ஹோமம் நடத்துவா. அது இப்ப நடக்கிறது இல்லை, ஆனா நடத்துவா. அந்த ஹோமம் முடிஞ்ச உடனே ஒரு பானையை எடுத்துட்டு வந்து அந்த அக்னியை அப்படியே அந்த பானைக்குள்ள எடுத்து கணவனுடைய வீட்டிற்கு அனுப்புவார்கள். மணவனுடைய வீட்டிற்கு அந்த ஔபாசன பானையை எடுத்துக்கொண்டு போய் அடுத்த நாள் இருந்து தொடர்ந்து அவன் தன்னுடைய மனைவியுடன் துணைவியாருடன் சேர்ந்து இந்த அக்னியை வளர்க்க வேண்டும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த கணவன் மனைவியும் சேர்ந்து வளர்க்கின்ற அந்த அக்னி ஹோத்திரத்தில் என்ன சொல்லி இருக்கிறார்கள், உலகத்தில் உள்ள எல்லா விதமான கெட்டதையும் நீ அக்னி பகவானை அழித்து விட்டு எங்களுக்கு நல்லதை கொடுப்பாய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து செய்யறது எல்லாருக்குமானது, ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, அவளுக்கு மட்டும் இல்லை. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அந்த நேரத்தில் செய்கின்ற எல்லா ஹோமமுமே மற்றவர்களும் சேர்த்துதான் அவ செய்யறா, தனக்குன்னு மட்டும் அவ செய்யறது இல்லை. அதை நம்ம உணர்ந்துக்கணும். இதை இப்ப என்னாச்சு, சமிதாதானம் யாரும் பண்றதே இல்லை. இது பூனல் போட்டுன்றவாலும் அந்த இதுக்கு ஆவணியாவட்டத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி செய்யறா. அதனால இப்ப என்னாச்சு, நம்ம வீட்டுல அக்னிஹோத்திரம் இந்த அது சமித்த வச்சு பண்ணக்கூடிய ஹோமங்கள் குறைஞ்சு போச்சு. ஏதாவது ஒரு விசேஷம் வரும்போது மட்டும்தான் பண்றோம். ஆனா தினமும் பண்ணணும் அப்படின்னு நமக்கு விதிச்சிருக்கா. ஆனா அதை என்ன செய்யறது இல்லை. திருமூலர் என்ன சொல்லியிருக்கார், திருமூலர் இந்த அக்னியை பத்தி சொல்லும் பொழுது, ஒன் சுடரான் உலப்பிலி நாதன் ஒன் சுடர் ஆகி என் உள்ளத்து இருக்கின்ற கண் சுடரோன் உலகேழும் கடந்த தன் சுடரோன் ஓம தலைவனும் ஆமே அப்படின்றார். அதாவது என்ன சொல்றாருன்னா, இறைவன் ஒன் சுடரான், அதாவது ஒரு பெரிய சுடராக நிற்கின்றான். திருவண்ணாமலையில இருக்காரு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய சுடராக நிற்கிறான். உலப்பிலான், அதுக்கப்புறம் அனைத்திற்கும் முதல்வன் அவன்தான் அப்படின்றார். அவன் ஒன்றிய சுடராக அவருடைய உள்ளத்திலே இருக்கின்றான். திருமுருகன் சொல்றார், என்னோட உள்ளத்திலேயே அவன் இருக்கின்றான் அப்படின்றார். அவன் சுடற்கு சுடர் கண்ணன், அவருடைய நெற்றிக்கண் இருக்கு இல்லையா சிவபெருமானுக்கு, அவன் சுடர் கண்ணன் அப்படின்னு சொல்றார். அடுத்தது உலகேழும் கடந்த ஓமத்தியாக இருக்கின்றவன் சிவனே அப்படின்னு சொல்றார். அவன் தான் இந்த உலகத்திற்கே தலைவனாக இருக்கின்றான் என்று ரொம்ப அழகா இந்த அக்னியை பற்றிய ஒரு விவரத்தை அவர் சொல்கிறார் திருமூலர் திருமந்திரம். அதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த மாதிரி வாழ்க்கை துணையுடன் ஒவ்வொரு அந்தணரும் செய்யக்கூடிய ஹோமங்கள் எல்லாமே மற்றவர்களுடைய நலத்திற்கும் சேர்த்துதான் அவர்கள் செய்கின்றார்கள். அப்படி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு யாகத்திலும் நாம் நமக்கு மட்டுமல்லாத மற்றவர்களுக்கும் அதை போய் சேர வேண்டும் என்ற விதத்தில் செய்கின்றோம். அது இன்னொன்னு சொல்றாரு, உங்களால் இப்ப முடியல, நம்ம எல்லாரும் யாகம் பண்ண முடியாது அப்படின் போது ஒரு ஹோமம் பண்றோமா, அந்த ஹோமம் பொழுது உனக்கு சான்ஸ்கிரிட் தெரியல அப்படின்னா, சரி இந்த சமித்தை எடுத்துக்கோ, நெய்யை எடுத்துக்கோ, நீ வளர்க்கும் போது தீ வளர்க்கும் போது உன்னுடைய குலதெய்வம் இருக்கும் இல்லையா, அந்த குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. அந்த குலதெய்வம் பேரை சொல்லி, அக்னி பகவானே என்னுடைய குலதெய்வத்தின் மூலமாக நான் இதனை சமர்ப்பிக்கின்றேன், நீ மேலெழுந்து போய் எங்களுக்கு உண்டாகக்கூடிய கெடுதல்களை அழித்து நல்லவைகளை எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றான். அடுத்தது சொல்றார், எனக்கு குலதெய்வம் பேரே மறந்து போச்சுமா, எனக்கு தெரியாது. சரி உன்னுடைய இஷ்ட தெய்வம் இருக்கா, அந்த இஷ்ட தெய்வத்தை நினைத்து இந்த அரச குச்சியை வைத்து நெய்யை விட்டு ஆகுதி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து எனக்கு ரெண்டுமே தெரியாதுப்பா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்க அப்பா பேர் தெரியும் இல்லையா, உங்க தாத்தா பேர் தெரியும் இல்லையா, அவளெல்லாம் அவளுடைய பெயரை சொல்லி இந்த அக்னியை கொண்டு முன்னோர்களே எங்களுக்கு வேண்டி நல்லதை கொடுங்கள், எங்களுடைய தீயதை அழியுங்கள் அப்படின்னு நீங்க சொல்லி வைக்கிறார். இதை நம்ம நிச்சயமா கடைபிடிக்க வேண்டும். அதாவது இந்த லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட்ல மட்டும்தான் இதை சொல்லணும். தமிழும் நாம் நம்மளுடைய மொழிக்கு எந்த மொழியில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த மொழியை சேர்ந்து இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்ற திருமூலர். இப்படி ஒரு ஈஸியான வழி நம்மளுக்கு கொடுத்திருக்கும் பொழுது அந்த ஈஸியான வழியை நம்ம பின்பற்ற வேண்டும். இப்ப நம்ம அவங்க சொன்னேன் இல்லையா, ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு அதிதேவதை. இப்ப இந்த சதய நட்சத்திரம் ஒண்ணு இருக்கு,
எல்லாருக்கும் தெரியும். பரணி கார்த்தி சதயத்துல முடியும் சொன்னேன் இல்லையா? இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய சதய நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை அக்னி பகவான். இந்த அக்னி பகவானுக்கு எங்கேயாவது கோவில் இருக்கா? நீங்க ஏதாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. இந்த அக்னி பகவானுக்கான ஒரு இடத்தில் சந்நிதி இருக்கின்றது. திருப்புகலூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த இடத்துல சிவனுக்கு பேரு அக்னிபுரீஸ்வரர். அக்னி பகவான் தன்னுடைய இழந்ததெல்லாம் பிறர்க்காக அங்க வந்து தவம் செய்து சிவனை நோக்கி தவம் செய்தனால் அந்த சிவனுக்கு பெயர் அக்னிபுரீஸ்வரர் அப்படின்னு. அங்க வந்து இந்த அக்னிக்கு ஒரு சந்நிதி இருக்கிறது. அங்க அக்னீஸ்வரர் அப்படின்றதுக்கு அவர் ஐம்பொன் சிலையா ரொம்ப சிறந்த ஒரு சந்நிதி. அந்த சந்நிதியில் ஒவ்வொரு மாதமும் சதய நட்சத்திரம் வரும் பொழுது விசேஷ அபிஷேகங்கள்லாம் நடைபெறுகின்றது. அந்த நடைபெறுஞ்ச உடனே அதுக்கு வேண்டிய இதெல்லாம் சாப்பிட்றாங்க. அதாவது அந்த சதய நட்சத்திரம் உள்ளவர்கள் தயவு செய்து இந்த திருப்புகலூருக்கு சென்று அவர்களுடைய அக்னீஸ்வரரை வணங்கி வழிபடலாம். சதய நட்சத்திரம் இல்லாதவர்களும் அக்னியை சென்று அங்கி வழிபடலாம். அங்கி வழிபடும் பொழுது அக்னி நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி சில பேருக்கு இந்த காயத்ரி தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத வாழ்க்கை நான் இப்ப சொல்றேன். ஓம் வைஸ்வானராய வித்மஹே லாலீலாய தீமஹே தன்னோ அக்னி பிரச்சோதயாத். ஓம் மகாஜ்வாலாய வித்மஹே அக்னிமக்னாய தீமஹி தன்னோ அக்னி பிரச்சோதயாத். ஓம் லாலீலாய வித்மஹே வைஸ்வானராய தீமஹே தன்னோ அக்னி பிரச்சோதயாத். ஓம் சப்தஜிஹ்வாய வித்மஹே ஹவ்யபாத்ராய தீமஹே தன்னோ அக்னி பிரச்சோதயாத். ஓம் ருத்ரநேத்ராய வித்மஹே சக்திஹஸ்தாய தீமஹே தன்னோ அக்னி பிரச்சோதயாத். இப்படி 5 ஸ்லோகங்கள் இருக்கு. இது வந்து அக்னியினுடைய காயத்ரி. இந்த காயத்ரியை நம்மால் முடிந்தவரை சொல்லலாம். முடிந்தவரை சொல்லப்படினா பெரிய அக்னி பகவானே எங்களுக்கு வேண்டிய நல்லதை கொடு, தீயதை அழித்து விடு அப்படி இந்த மாதிரியே சொல்லலாம். நம்மளால எல்லாருக்கும் இதை சொல்ல முடியும், நம்மளால சொல்ல முடியாது, தெரியாது. இப்படி இந்த அக்னியை பற்றி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்மளுடைய குருமார்கள் நமக்கு இந்த அக்னியை தான் முதலாக வைத்து எல்லாமே செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதனால இப்படிப்பட்ட ஒரு அக்னியை நமக்கு முன்னோர்கள் அளித்திருக்கின்ற இந்த வரத்தின் மூலமாக எல்லாரும் வணங்கி இதனுடைய பயனை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இத அப்பர் வந்து தன்னுடைய பாடல்களை ஒன்று சொல்லியிருக்கார். விறகில் தீ இனன் பாலில் அடுநெய் போல் மறைய நின்றுடன் மாமணி ஜோதியான் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா விறகுக்குள்ள ஒரு தீயா இருக்காரான் சிவன். விறகை வந்து நம்ம சிக்கன் குக்கால போட்டா தீ வரும். அந்த தீ எப்படி வருது? அந்த விறகுக்குள்ள அப்ப தீ இருக்கணும், இருந்தாதானே வெளியிடணும். அதனால விறகுக்குள்ள தீயா இருக்காரு. பாலுக்குள்ள நெய்யா இருக்காரா சிவன். அடுத்தது மறைய நின்றுளான் அப்படின்னா மறைனா வேதம், வேதத்துக்குள்ளேயே அவர் நிறைஞ்சிருக்கார் நம்ம சிவன். அவர் யாரு? மாமணி ஜோதியான், உலகத்துக்குள்ளேயே பெரிய ஜோதியாக அவர் திகழ்கின்றார் அப்படின்னு. இந்த மாதிரி நம்முடைய எல்லா முனிவர்களும் சரி, எல்லா நாயன்மார்களும் சரி, மற்ற எல்லா வைஷ்ணவர்களும் இந்த அக்னியை மிகவும் போற்றி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அக்னியை நாமும் போற்றி வணங்குவோம். அவருடைய அருளை என்றென்றும் பெறுவோம். நமஸ்காரம் எல்லாருக்கும்.